பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பூஞ்ச் மற்றும் ரஜோரி ஆகிய பகுதிகளில் போர் நிறுத்த விதிகளை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் 3 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதையடுத்து தற்போது இந்த தாக்குதலை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் சூழலை தொடர்ந்து ஜம்முவில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பா, பூஞ்ச், கத்துவா உள்ளிட்ட பகுதிகளிலும் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் சூழலை தொடர்ந்து ஜம்முவில் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. சம்பா, பூஞ்ச், கத்வா உள்ளிட்ட பகுதிகளிலும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் சூழலை தொடர்ந்து ஜம்முவில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. சம்பா, பூஞ்ச், கத்வா உள்ளிட்ட பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் சூழலை தொடர்ந்து ஜம்முவில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதலை தொடர்ந்து முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், பயங்கரவாதத்திற்கு எதிரான மிக துல்லிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து முப்படைகளுடைய தளபதிகளோடு ஏற்கனவே ஆலோசனை எல்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. தயார் நிலையில் தான் இந்திய ராணுவம் இருந்தது, முப்படைகளுமே இருந்தது. ஐஎன்எஸ் விக்ராந்த் களமிறங்கிட்டு அப்படின்னோடனே கிட்டத்தட்ட போர் உறுதி அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய என்ன, அதனுடைய தாக்குதல், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு போர்வீக நிபுணர்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல இன்றைக்கு மிக துல்லியமாக பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தான் அந்த தாக்குதல் நடந்திருக்குது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் 11 மணி நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தளபதிகள், இராணுவ அதிகாரிகள், உள்துறை, பாதுகாப்புத்துறை, நிதித்துறை உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. இது போர்க்கால சூழல்ல வழக்கமான ஒன்றுதான். அடுத்தடுத்து இந்தியாவுடைய தாக்குதல் என்பது இன்னும் பலமாகத்தான் இருக்கும், அதுல மாற்று இல்லை. ஏன்னா பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய தருணம் இது. தொடர்ச்சியா பலமுறை சின்ன சின்ன தாக்குதலோ இல்ல சின்ன ஒரு எச்சரிக்கையோடு கொடுத்தும் அவர்கள் திருந்திய பாடு இல்லை, வருந்திய பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் மிக வீரியமான ஒரு தாக்குதலை இந்தியா இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது? போர்னு இருந்தா இழப்புகள் என்பது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எப்படி நம்ம கடந்து வர்றது என்பது குறித்தெல்லாம் தான் ஆலோசனை நடத்துறாங்க. அடுத்து இப்ப 22ஆம் தேதி அவர்கள் பகல்காம்ல புகுந்து பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் ஒரு இந்திய தரப்புல அப்பாவிகள் 3 பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அப்ப இந்தியாவுடைய குடிமக்கள் ஒருவர் கூட உயிரிழக்க கூடாத அளவிற்கு இந்த தாக்குதலானது இருக்கும், பதிலடியானது இருக்கும், தடுப்பு என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் இப்ப முக்கியமான ஒரு விஷயமா
இருக்கும். அவர்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அழிவு நிச்சயம், தோல்வி நிச்சயம், வெற்றியை பெற முடியாதுன்னு தெரிஞ்சாலும் இந்த போரை திணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்திரத்தன்மையை அதை மறைச்சி இந்தியாவின் மீது ஒரு பழியை சுமத்தி அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த போரானது இப்ப திணிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ராணுவ ரீதியான நடவடிக்கையை மிகச்சரியா எப்படி இன்னும் துல்லியமாக இப்ப எப்படி 9 இலக்குகளை பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு பயங்கரவாதிகள் தங்கி இருக்கிற இடம், பயங்கரவாதிகளுடைய தொடர்புடைய இடங்கள் என்று எப்படி இந்தியா தாக்குதல் நடத்திருக்கோ இதை தொடர்வதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயர்ல அந்த ஆபரேஷனை அடுத்து தொடர்றதுக்கு அடுத்து எப்படி கொண்டு போறதுக்கு தான் இந்த ஆலோசனையா இருக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாராட்டியிருக்காரு ராணுவத்தை, மிக சரியா நடத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வியூகத்தை பத்தி பேச போறாங்க. இப்போ உலக நாடுகளை பொறுத்த வரைக்குமே இப்ப அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் நாங்க நிலைமையை ரொம்ப கண்காணிச்சுட்டு வர்றோம். இப்ப இந்த பதட்டம் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, முடிவுக்கு வரணும், பயங்கரவாதம் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவா இருக்கு. அந்த வகையில இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டமும் நடக்க இருக்கிறது. அதே போக நம்ம தாக்குதல் இருப்பாங்க பாதிப்புல இருந்தோம்னா நம்ம தடுப்பு முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீநகர் விமான நிலையம் உள்ளிட்ட 5 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. இப்ப காஷ்மீர்லயே 3-4 மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. எல்லையோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்தியா முழுமையாக 244 மாவட்டங்கள் நினைக்கிறேன், அந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல போர்க்கால ஒத்திகையை உள்துறை அறிவித்திருக்கு. போர்க்கால ஒத்திகை இன்னைக்கு நடக்க போகுது. ஆனா எல்லாருமே இந்த போர்க்கால ஒத்திகைலாம் முடிஞ்சு இவங்க மெல்ல பேசி எடுத்துட்டு வருவாங்க, அப்படி அதுக்கப்புறம் தான் நடக்கும், இல்ல தாக்குதலே இருக்காது அப்படின்னு தான் பலருடைய ஒரு கணிப்பா சரிப்பா இருந்துச்சு. ஆனா யாரும் எதிர்பாராத ஒரு சூழல்ல, யாரும் எதிர்பாராத இடங்கள்ல நேரத்துல இந்த தாக்குதலை மிக துல்லியமாக இந்தியா நடத்திருக்கிற சூழல்ல இந்த ஒரு பதற்றமான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற ஒரு போர் சூழல், பதற்றமான சூழலை நாங்க ரொம்ப கவனமா கண்காணிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கு. அதே போல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை வெளியிட்டாரு. இப்ப ராணுவ ரீதியிலான நடவடிக்கையை நீங்க தவிர்க்க பாருங்க, இதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. ஈரானும் 2 நாடுகளுக்கு இடையிலேயே மத்தியஸ்தம் செய்யறதற்காக அவர்களுக்கான முன்னெடுப்பையும் அவங்க செஞ்சாங்க. அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் பாகிஸ்தானுக்கும் அவர் சென்றிருந்த சூழல்ல இப்ப உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மீது அல்ல, பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதும் அல்ல, பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாத அமைப்புகள், பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகள், அவர்களுக்கு எதிரான தாக்குதலா தான் இது இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கும், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடைய தூதர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்தியா விளக்கம் கொடுத்தது. அப்பவே கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதியே 22, 23ஆம் தேதியே எல்லா தூதர்களுக்கும் அழைத்து அவங்க சொல்லிட்டாங்க. அதனால மீண்டும் முறைவதே இந்த தாக்குதலுக்கு பிறகும் அவர்களுக்கும் சர்வதேச நாடுகளுடைய தூதர்களுக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு ஏன் இந்த தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிற அதையும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் உள்நாட்டுக்குள்ள ஒரு போர்க்கால ஒத்திகை, ராணுவ உயர் அதிகாரிகள் தளபதிகளுடைய ஆலோசனை, அமைச்சரவை கூட்டம் என்று உள்நாட்டுக்குள்ளேயும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த மிக முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க. அதே போல சர்வதேச அளவுல இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம், ஏன் இந்த தாக்குதல் நடத்த அளவுக்கு நான் இந்தியா தள்ளப்பட்டதுங்கிறத மிக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒன்னும் இல்ல, பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பாக இல்ல, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகள், இந்தியா அந்த பயங்கரவாத செயல்களால் பாதிக்கப்பட்டிருக்கு, அதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழல் தருணம் இப்ப நெருங்கி இருக்கு. அதுதான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இதை நோக்கிதான் அடுத்த பயணம், அடுத்த தாக்குதலும் ராணுவத்துடைய நடவடிக்கை என்பதும் இருக்கும். மிக முக்கியமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியை மீட்பதும் ஒன்றாக இருக்கும். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சம்பா, பூஞ்ச், கத்வா உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டங்கள் எல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை, பாராமுல்லா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல அங்க பக்கம் பாகிஸ்தான்லையும் இஸ்லாமாபாத், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் போரை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். போர் நடத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் ஒரு பரிதாபத்தை தேடிக்கொள்வதோ அல்லது உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள்லாம் திசை திருப்பவோ பயன்படுத்துவதற்காக தயாரா இருக்கிறாங்க. அந்த வகையில தான் போரை இந்தியாவின் மீது வலிந்து பாகிஸ்தான்
திணித்திருக்கிறது. இந்தியா உரிய பதிலடியை கொடுத்திருக்கிறது, தொடர்ந்து கொடுக்கும் என்பதுதான் பாதுகாப்பு வியூகம் சார்ந்த நிபுணர்களுடைய கருத்தா இருக்கு பிரகாஷ். மகேஸ்வரன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 10 மணி அளவில் விளக்கம் அளிக்கும் இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 10 மணி அளவில் இந்திய ராணுவம் விளக்கம் அளிக்க இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்காக டெல்லியில் தனியாக கட்டுப்பாட்டு அறையானது திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்மோடு இணைப்பில் திரு நிரஞ்சன், பாதுகாப்புத்துறை ஆலோசகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் போர் சூழலானது உருவாகி இருக்கிறது. நள்ளிரவில் அந்த அத்துமீறி எல்லை பாதுகாப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. 3 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் சார். அவங்க அத்துமீறி தாக்குறாங்க, அதுக்கு நம்ம பதில் தாக்குதல் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 26 நமது தாய்மார்களும் சகோதரிகளுக்குமான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதனால்தான் அதன் பேர் ஆபரேஷன் சிந்தூர் என்று வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் துல்லியமாக தாக்குதல் நடைபெற்றுள்ளது. 9 இடங்களில் தாக்குதல், அதாவது பஞ்சாபில் 4 இடங்களும் பிஓகேயில் 5 இடங்களிலும் தாக்குதல் நடந்துள்ளது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜெய்ஷே முகமதின் தலைமையகமான பவல்பூரிலும் லஷ்கர் தொய்பா தலைமையிடமான முரிட்கேயிலும் தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஸோ ஜெய்ஷே முகமதின் தலைவரின் நிலைமை என்னவென்றும் ஹஃபீஸ் சயீத் நிலைமை என்னவென்றும் என்றும் நமக்கு தெரியவில்லை. பாகிஸ்தான் மீடியால பெரிய பிளாக் அவுட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர்களின் விமானங்களை அவர்கள் வானில் பறக்க விடாமல் தே ஹவ் கிரவுண்டட் இட் அப்படின்னுவாங்க. ஸோ அவர்கள் இந்தியாவை எதிர்க்கும் நிலையில் இருக்கிறார்களா, பதிலடி கொடுப்பதற்கு அவர்கள் விமானங்களை பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் இந்த அட்டாக் நடந்த உடனே சில JF-17 விமானங்களை இந்தியாவை நோக்கி அனுப்பினார்கள். இந்திய எல்லை பகுதிகளில் தாக்குதல் செய்வதற்கு, இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்குதல் செய்வதற்கு. ஆனால் நமது ரஃபேல் ஜெட்கள் ஆனது தக்க பதிலடி கொடுத்து அதில் ஒரு JF-17 இந்தியாவின் பகுதிகளிலே முழுமையாக தாக்கப்பட்டுள்ளது. அதன் உதிரி பாகங்களும் மற்றவையும் இந்திய பகுதியிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையில் பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பதிலடியை கையாளும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதே சமயத்தில் நாம் மனதில் கொள்ள வேண்டும், நாம் பாகிஸ்தானின் இராணுவ தளவாடங்களையோ இராணுவ அதிகார மையங்களையோ நாம் தாக்கவில்லை. நாம் தாக்கியது அவர்களால் சொல்லப்படும் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதாவது முஜாஹிதீன், சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அவர்கள் முத்திரை குத்தும் தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகங்களை தான் நாம் தாக்கியுள்ளோம். ஸோ பாகிஸ்தான் இதை அடுத்த கட்டம் நகர்த்தி செல்ல வேண்டும் என்றால் இது எப்படி பார்க்கப்படும் என்றால், தீவிரவாதிகளுக்காக பாகிஸ்தான் ராணுவம் வழியே இந்தியாவை சண்டைக்கு இழுக்கிறதோ என்று ஒரு அச்சம் உலக அளவில் தோன்றும். அது இந்தியாவுக்கு சாதகமாக வேலை செய்யும். மறந்துடக்கூடாது, பாகிஸ்தானின் அடுத்த IMF லோன் ஆனது இன்னும் 2 நாட்களில் பரிசீலனைக்கு வரப்போகிறது. கிட்டத்தட்ட $7.5 பில்லியன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த லோன் மூலம். இப்போது அவர்கள் சண்டையை வளர்த்தால் அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு கம்மியாகும். ஸோ பாகிஸ்தான் இக்கட்டான சூழலில் மாட்டியுள்ளது. இந்தியா எப்பவும் போல் இப்பவும் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் என்று இராணுவத்தில் சொல்வார்கள். எதிர்பாராதை செய்வது. எதிரி எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு சமயத்தில் அவர்களை முழுமையாக தகர்ப்பது, அதை துல்லியமாகவும் மிக கச்சிதமாகவும் பரவலாக என்று சொன்னால் பஞ்சாப் முதல் கொண்டு POK வரை இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது.
அவர்களின் தலைநகர், இன்னும் சொல்ல போனா தலைநகர்ல லாகூர் சிட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய முரிட்கே கேம்ப் ஆகட்டும், இல்ல பவல்பூர், அது அவர்களின் கோர் கமாண்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற இடம், முக்கியமான ராணுவ தளவாடம் இருக்கிற இடம் அது ஆகட்டும், இல்லை பாகிஸ்தான் சியால்கோட் ஆகட்டும், இன்னும் சொல்ல போனால் பிஓகேல அவங்க பல லான்ச் பேடுகள், தீவிரவாத லான்ச் பேடுகள், தீவிரவாதிகளை அனுப்புவதற்கு அவர்கள் செயல்பட்டிருந்த கேம்புகளையும் குறிவைத்து தாக்கியுள்ளார்கள். இதன் உயிர் சேதம் எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கும் என்னவென்று நமக்கு 10 மணி அளவில் ராணுவம், இந்திய முப்படைகளோட செய்தியாளர் சந்திப்பில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் மொத்தத்தில் ஒன்று தெரிந்துள்ளது என்னவென்றால், இந்தியா பழிக்கு பழி வாங்கியுள்ளது, அதை துல்லியமாக செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு இப்போது இருக்கும் பெரிய பிரச்சனை, இதை அடுத்த கட்ட போராக எடுத்து செல்ல வேண்டுமா, இல்லை பதிலடியை வாங்கி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டுமா? இப்போது அவர்களுக்கு இருக்கும் கேள்வி இதுதான். ஆனால் பாகிஸ்தானிலிருந்து பல பொய் செய்திகள் பரப்பப்படுகின்றன. 2 ரஃபேல் விமானங்களை அவர்கள் தகர்த்தார்கள் என்று, ஒரு பிரிகேட் ஹெட் குவார்டர்ஸை, இந்திய ராணுவ பிரிகேட் ஹெட் குவார்டர்ஸை தகர்த்தார் என்று, இது மாதிரி பல பொய்யான தகவல்கள் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயின் ஒரு பிரிவான ஐஎஸ்பிஆர் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இதை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். இதை நாம் எள்ளளவும் இதை பற்றி நாம் சிந்திக்கவும் வேண்டாம். ஏனென்றால் இந்திய ராணுவம் அவர்களிடமிருந்து நமக்கு வந்துள்ள அதிகாரப்பூர்வமான செய்தி என்னவென்றால், அப்படி ஒரு எந்த தாக்குதலும் பாகிஸ்தான் நடத்தவில்லை. இந்தியாவின் போர் விமானங்களோ இல்லை இந்திய ராணுவ தளவாடங்களோ எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் பாகிஸ்தானில் நடந்துள்ள தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தை நிலைகுலைய செய்துள்ளது. அதனால் அவர்கள் பொய்யை கட்டியமைப்பதில் வல்லவர்கள். அந்த ஒரு யுக்தியை இப்போது அவர்கள் பயன்படுத்துவார்கள். சார், இதுக்கப்புறமா இந்திய ராணுவம் தரப்புல அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் சார்? பாகிஸ்தான் ராணுவத்தின் நடவடிக்கையை பொறுத்துதான் இருக்கும். ஏனென்றால் நமக்கு தேவை தீவிரவாதிகளின் புகலிடங்களை தாக்குவது. அது பாகிஸ்தான் மையத்தில் இருக்கும் புகலிடங்களையே நாம் தாக்கியுள்ளோம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பஞ்சாப் முதல் கொண்டு பிஓகே வரை உள்ள பல்வேறு இடங்களை தாக்கியுள்ளோம். பஞ்சாபில் 5, 4, பிஓகேயில் 5, மொத்தம் 9 இடங்களை தாக்கியுள்ளோம். அந்த தாக்குதலானது கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் பாகிஸ்தானில் உள்ளிருக்கும் பகுதிகளையும் நாம் தாக்கியுள்ளோம். சோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாகிஸ்தான் இந்தியா மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ராணுவமும் அவர்களின் அரசாங்கமும் தான் இதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டுமே தவிர்த்து, நாம் இந்திய ராணுவம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து முடித்து விட்டோம் என்னை பொறுத்தவரை. இதற்கு மேல் பாகிஸ்தான் ராணுவம் எது செய்தாலும் அதன் விளைவுகள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களை காட்டி கொடுத்துக் கொள்வார்கள். தீவிரவாதிகளோடு செயல்பட்ட ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் என்று, தீவிரவாதிகளை பாதுகாப்பாக வைத்திருந்தவர்களும் இவர்கள் தான் என்று, தீவிரவாதிகளை ராணுவத்தின் கைப்பாவையாக இந்தியா மீது ஏவி விட்டதும் பாகிஸ்தான் ராணுவம் என்று உலகமே அறியும். இன்று அறியாததல்ல, இன்று உலகமே அறிந்துவிடும். சோ பாகிஸ்தானுக்கு டினையபிலிட்டி ஃபேக்டர், அதாவது நாங்கள் செய்யவில்லை என்ற அந்த ஒரு விஷயத்தை அவர்களால் இனிமேல் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது உலகத்திற்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு நிரஞ்சன். இந்தியா பாகிஸ்தான் இடையான அசாதாரண சூழலை தொடர்ந்து பெரும்பாலான விமான சேவைகள் ரத்து செய்தது ஏர் இந்தியா நிறுவனம். வட மாநிலங்களில் பெரும்பாலான விமான சேவைகள் ரத்து செய்திருக்கிறது ஏர் இந்தியா நிறுவனம். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது இந்திய ராணுவம்.
9 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பகல்வார்பூர், பர்லானா, கோட்லி, ஜியால்கோட், ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் 3 முகாம்களும், ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் 2 முகாம்களும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. ஒன்பது இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை வெளியிட்டது இந்திய ராணுவம். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பகல்வார்பூர், பர்லானா, கோட்லி, ஜியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பாவின் 4 முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஒன்பது இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் 3 முகாம்களும், ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் 2 முகாம்களும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. 9 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. 9 இடங்களில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் விவரங்கள் தொடர்பான விவரங்கள் நாகராஜன். வணக்கம் பிரகாஷ். பெஹல்காம், அதாவது காஷ்மீருடைய புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய பெஹல்காம்ல கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பயங்கரவாதிகள் மூலமாக துப்பாக்கி சூடானது நடைபெற்றது. சுற்றுலா பயணிகள் மீதும் ஒரு நேபாளத்தவர் மீதும் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டுல கிட்டத்தட்ட 26 உயிர்கள் இறந்து போயிருக்கின்ற சூழல்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையான இந்த நட்புறவு ஏற்கனவே பயங்கரவாதத்தினுடைய தரப்புல இருந்து பாக்குறப்ப மிகப்பெரிய மோசமான சூழல்ல இருக்கக்கூடிய நிலையில இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் தள்ளப்படும் சொல்லிட்டு இந்தியா மூலியமா மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் எழுந்துச்சு. அதுக்கப்புறமா போர் பதற்றம், அதே மாதிரி இந்தியாவினுடைய அடுத்தடுத்த மிசைல்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் காட்டி தயார் நிலையில பண்றது, அதே மாதிரி இன்றைய தினம் பாக்குறப்ப இந்த போருக்கான ஒத்திகை உள்ளிட்ட பல விஷயங்கள், சிவில் டிஃபென்ஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில பாக்குறப்ப இந்திய ராணுவத்தினுடைய பதிலடி எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஆபரேஷனுக்கு எதிர்மாறா இப்போ இந்தியாவோட பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர் நேத்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நைட்டு ஒரு 1:44 சமயத்துல PIB வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினுடைய அடிப்படையில ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா பாக்குறப்ப பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய இடமா இருக்கிறப்ப அந்த பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 9 அவங்களுடைய டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 டெரரிஸ்ட் கேம்ப் மேல இந்திய ராணுவத்தினர் இந்த ஆபரேஷன் சிந்தூரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. துல்லியமான தாக்குதல் மூலியமா அந்த எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் கூடாது அப்படிங்கிற விதத்திலையும், அதே மாதிரி எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படக்கூட விதத்திலையும், இயற்கைக்கு எதிர்மாறான சதி எதுவும் இந்தியா அவங்க மேல அரங்கேற்றல அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய அந்த 25 உயிர்களும் ஒரு நேபாளியினுடைய உயிருக்குமான
பதில தான் பெறக்கூடிய விதத்துல அதை உறுதிமொழி எடுத்த விதத்துல அந்த 9 தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலா தான் இது இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்திய ராணுவம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்கன்றத இந்த PIB ரிலீஸ்ல நேற்று தினம் இரவு 1:44 மணிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க பிரகாஷ். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்திய ராணுவ தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வரும். இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல நைட் அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பெருமளவுல வரவேற்பு பெற்று வருது. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது பிரகாஷ். நாகராஜன், இந்த பதற்றம் காரணமாக ஜம்முவில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது, விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஆமா, ஏற்கனவே பேதாம் தாக்குதல் நடந்து முடிஞ்சு அந்த நாள் நைட்டே மெழுகுவர்த்தி பேரணி எல்லாம் போனதுக்கு அப்புறமா கடையெடுப்பு, பள்ளிகள் மூடுறது, சுற்றுலா தலங்கள்லாம் க்ளோஸ் பண்றது, போக்குவரத்து சேவைகள்லாம் துண்டிக்கப்படுறதுன்றத உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதையும் அரங்கேற்றிருந்தாங்க. அதே சமயம் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விதத்துல அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளே கடைகள் எல்லாத்தையும் அடைச்சு அந்த பிரச்சனைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப இப்ப இந்த தாக்குதல் நடைபெறக்கூடிய நிலையில ஏற்கனவே போர் பதற்றம் இருக்கக்கூடிய சூழல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல அதற்கான ஒத்திகை அப்படிங்கிறது நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் ஜம்மு உள்ளிட்ட பகுதிகள் 9 ராணுவ தீவிரவாதிகளுடைய தளங்கள்லாம் தகர்க்கப்படக்கூடிய சூழல் ஆபரேஷன் சிந்தூர்லாம் நடக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் மீது இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் சரி, பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய சந்தைகள் உள்ளிட்ட பல இடங்கள் திறந்து வைத்திருக்குவது அப்படிங்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை கொடுக்காது. அதனாலதான் அதெல்லாம் க்ளோஸ் பண்றதும், அதே மாதிரி கடைகள் அடைச்சிருக்கிறது, மக்கள் வெளியில நடமாடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இயல்பு நிலைக்கு எதிர்மாறா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நடத்தப்படுது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறப்ப எதிர்த்தாக்குதல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கும் இல்லைங்களா? அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த நடவடிக்கைகள் அப்படிலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இன்னும் மோசமாகக்கூடிய சூழல்ல பொதுமக்களுக்கும் அங்க இருக்கிறவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையா தான் இது பார்க்கப்படுது. நாகராஜன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.